உன்னுடைய படிப்பு பெரிய விஷயம் அல்ல, உன்னுடைய எதிர்கால பாதுகாப்பு ஒரு தாய் கேட்கறது தப்பு இல்லை. கண்டிப்பா இல்லையா? அதுக்கு என்ன உண்டோ நம்ம பண்ணலாம். பட் இந்த 2 அம்மால எந்த அம்மா கூட நீ போற? இப்ப எங்க அம்மா வந்து இப்ப நான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்ததுனால ரொம்ப கை கொடுத்தாங்க. என்னென்னமோ யோசனை பண்ணி வெறுத்து போய் இருந்தப்ப தைரியம் சொல்லி அவங்களும் சொன்னாங்க, இல்லன்னு சொல்லல, தைரியம் சொல்லி என்ன இவ்வளவு தூரம் 6 மாசம் பாத்துக்கிட்டாங்கல்லம்மா. பாத்துக்கிட்டாங்க மேம், நான் தப்பே சொல்லலையே. இந்த மாட்ட இருந்து ஹெல்ப் வேணுமா? என்ன வேணும்? ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாரி அவங்களால முடிஞ்சது, அவங்களால அவங்க முடியும்ன்றாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க பிரச்சனை பண்ணோன்ட்டு வரல, அவங்க சொல்லிதான் நான் கூட்டிட்டு வந்தேன். நான் பண்றேன், என் பொண்ணுக்கு பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன், செய்வேன்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா அவங்க செய்வாங்க இல்லைன்ட்டு இல்ல, அவங்க செய்யும் போது நான் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு இருக்கிறா. ஏன்னா வயசாயிடும் இவளுக்கு, அந்த வயசு வரைக்கும் நான் உட்கார வைக்க முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்க இங்க சொல்லிட்டாங்கன்னு நாங்க கிளம்பி போயிடுறோம். இதுல என்னன்னா நம்ம வந்து அவங்களை இப்ப டிமாண்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லல, பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட கேக்குறேன், அதெல்லாம் சொல்லவே இல்லை. இப்ப வந்து 2 அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி நான் கொண்டு போயிருப்பேன். மனசுல நான் எங்க அம்மாவோட தான் நான் இருப்பேன் கிளியர் கட்டா சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது பெட்டர், அந்த பொண்ணும் அவங்களும் பேசிக்கிறது பெட்டர். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டே நிறைய அம்மாக்கள் நிறைய பிரச்சனைகளை தலையிட்டு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையே வீணாகிறத நான் இந்த இடத்துலயே பார்த்துருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க ரொம்ப ஷூடு, தனியா நீங்களா முன்னுக்கு வந்திருக்கீங்க, அதனால அது புரியுது எனக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷானாஸ், நீ உங்க அம்மாட்ட கேளு என்ன வேணுமா உனக்கு. அவங்கள நான் நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணல, அவங்க முடியாது. அது அந்த ரைட்ஸும் இல்ல. இப்ப இருக்க நான் சிச்சுவேஷனுக்கு என் ஃபியூச்சர் அவங்க கிட்ட இருந்திருந்ததுன்னா அவங்க எப்படி என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்களோ அது மாதிரி நினைச்சு இப்ப என்ன பார்க்க சொல்லுங்க. இப்போ நீ கேக்குறது ரொம்ப கரெக்ட். ஆனா அது கேக்குறப்போ அந்த அம்மா கூட இருக்கிறதா நியாயம். அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? நசீமா, பொண்ணு அவங்க அம்மா கூட இருக்கட்டுமா இல்ல உங்களோட வந்து அது கேக்குது நான் எங்க அம்மா கூட இருந்துக்கிறேன் ஆனா அதை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க? இல்ல மேடம், அவ இஷ்டம் தான். ஆனா அது நான் என்ன கேக்குதுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதுல கொஞ்சம் கஷ்டம். எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு வீட்டு மேல. அது முடிச்சிட்டு ஏதோ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 11 வயசு பொண்ணு இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்தா மூத்த பொண்ணுக்கு முடியாது. நான் கொடுப்பேன், கடனை முடிச்சிருங்க. கொடுப்பேன் மேடம். இப்போ இல்ல மேடம், கடன் இருக்கு. அவளுக்கே தெரியும் மேடம், எல்லாமே கேளுங்க. என் இது நிலைமை பத்தி அவளுக்கே தெரியும். சரி, ஆனா இப்ப எதுக்குதான் ஒரு அத்தாட்சி இப்போ நான் ஏதி தரேன். ஏடி வந்திருக்காங்க, வந்து பேசியிருக்காங்க, வளர்த்துற கடன் இருக்கு, நீங்களும் ஒத்துக்கிறீங்க இல்லையா? உங்களோட வந்து இருக்கு சொன்னாலும் இருக்கும். பட் அவங்க அம்மாவோட இருக்கிறது பெட்டர் உங்களுக்கு. இப்போ உங்க குடும்ப சூழ்நிலைக்கு பாக்கலாம் இல்லையா? சரி, அவ அங்கேயே இருக்கட்டும். நான் மனசுல என்ன இருக்கும், உங்களோட வந்து இருக்கணும்னு இருக்கா? அந்த இல்ல இருக்கட்டும் மேடம். அது எங்க அவ மனசு எங்க சந்தோஷமா இருக்கும் அங்க இருக்கட்டும். அவ மனசை விடுங்க, உங்க மனசுல என்ன இருக்கு? இருக்காதாமா? 3-4 குழந்தைல இருந்து வாங்கி வளர்த்து இவ்வளவு பெரிய பொண்ணாக்கி 2 குழந்தைக்கு தாயானா இருக்கதான் செய்யுது. அவன் மனசு மாறிடுச்சே, இப்போ என்ன பண்றது? அந்த அம்மா இன்னைக்கு நீ வர்றதை விரும்புறாங்க, சொல்ல முடியாம கம்மிட்டு இருக்காங்க. நீ வரணும், தன் கூட இருக்கணுங்கிறத தான் அவங்க விரும்புறாங்க. நான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் என்ன கேட்கலாம்? அப்ப அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப என்ன கேட்கலாம் ஷானாஸ்? முடியல, அந்த அவங்களுடைய கஷ்டமான நிலைமை உங்களுக்கு தெரியும்னு உங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்ப என்ன வேணும்? வந்து வீடு வித்தா 4 பங்கு, அதெல்லாம் 3 பங்கு வந்து அவங்க 2 பசங்களுக்கு அவங்களுக்கு அவங்க நல்லது கெட்டது கரெக்ட். 1 பங்கு இவங்க கொடுக்கறேன்றாங்க. இன்னொன்னு அந்த வீட்டு மேல இருக்க 10 தள்ளிட்டு அது விற்கிற வீட்டில் எவ்வளோ வருதோ 4 பங்கு நம்ம 4 பேர் எடுத்துக்கிறோம். என்ன தோணுதுன்னா இப்போ அந்த இடத்த அவங்க அம்மா பண்ணுற சொல்கிற மாதிரி அவங்க நியாயமாக தான் சொல்கிறாங்க. அந்த 10 லட்சம் போக மிச்சம் வரக்கூடியதை 4 பங்கா போட்டு இனிமே மேற்கொண்டு அந்த சொத்துலேருந்து அவங்களுக்கு என்ன பயம்னு எனக்கு இப்போ புரியுது. மேற்கொண்டு நீங்கள் இதை வச்சு வாங்கிட்டீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா என்ன வரும்? ஏற்றி கொடுக்குறோம் சொல்கிறோம். சரி, அதனால இப்போ என்ன தோணுது, இந்த பொண்ணு மேலே போடுறீங்க. ஆனால் இன்னும் பல வருஷங்களுக்கு அந்த பணத்தை எடுக்கவே கூடாது. உங்க குழந்தைக்கு 2 உங்க அப்பா மாமனார் வீட்டுல இருக்கு, உங்களோட இல்ல. 2 குழந்தை பேர்லயும் அவங்க கொடுக்கறத ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி பேங்க்ல போட்டு அவங்க 2 பேருக்கும் 18 வயசு வந்தாக்கா பிள்ளைங்களுக்கும் சம்பந்தம் வேணாம். ஏன்னா நான் வந்து இவங்க கிட்ட எங்க அம்மா வளர்த்ததுக்காக தான் கேட்காங்க. 2 பிள்ளைங்களுக்கு இதுல அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்காவது மினிமம் அந்த பொண்ணுக்கு எடுத்து யூஸ் பண்ண முடியாம அது போட்டு வச்சா நாங்க பாத்துக்கிறோம். பைசாலாம் வேஸ்ட் ஆகாது. ஷானாஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா வளர்த்த அம்மா உங்க அப்பா சம்பாரிச்சதை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க.
இப்போ பெத்த அம்மாவும் அந்த பணத்தை வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி வேஸ்ட் பண்ணுவேன்? அவங்க பண்ண மாரி அந்த புத்தி கட்டுக்க நான் பண்ணக்கூடாதுன்ட்டு தானே என் பொண்ணை நான் புடிச்சு வச்சுக்கிறேன். நம்பிக்கை இருக்கா அம்மா பண்ணுவாங்கன்னு? அம்மா மேல நம்பிக்கையும் இருக்கு, அம்மாக்கு இருக்க தைரியம் அவங்க கிடையாது. பேசுறப்பே இல்ல தெரியும் அவங்களுக்கு தைரியம் கிடையாது. பயந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த தைரியம் பேச்சு கிடையாது. கேட்பாங்க அவங்க, நான் அடுத்தவங்க பேச்சு கேட்க மாட்டேன். அளவுக்கு அதிகமா பயம். ஆனா ஒண்ணு, உண்மையிலேயே மனசோட தான் அந்த குழந்தையை விட்டு கொடுக்குறீங்களா நீங்க? வருத்தமா இருக்க மாதிரி தோணுது, பாவமா இருக்கு. அப்படி போய் இல்ல, பாத்துக்கோ. அவங்க இல்ல இல்ல அவங்க ஒரு வாரம் போய் அம்மாவோட இருந்துட்டு வா. அவங்க எல்லாம் பேசட்டும், பழகட்டும், போட்டும், வரட்டும், நான் அதே சொல்லி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் அம்மா கூட பிரச்சனை போய் ஒரு கிடையாது. வாரம் இருந்துட்டு வாங்க. உடனே கேட்ட உடனே பாரு, உடனே கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல. ரெண்டு அம்மா இங்க எல்லாருக்கும், உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு அம்மா, உனக்கு ரெண்டு அம்மா. நான் இல்லன்னு சொல்லல மேம், நான் இவங்கள ப்ளேம் பண்ணி வரல. என்ன ஷானாஸ், நல்லா கேட்டுக்கோ, இனிமே 2 பேரும் அம்மா தான் உனக்கு. உனக்கு எங்க பிரியமோ அங்க இருந்துக்கோ. எந்த அம்மா ரொம்ப கெட்டிக்காரங்களா தெரியுறாங்களோ அவங்க மூலமா அந்த பணத்தை எல்லாம் சேஃப் கார்டு நீ உன் மேற்பார்வையில பண்ணு, சரியா? அட்வைஸ் கேட்டு அம்மாவை, அதுக்காக இந்த அம்மாவும் கைவிட்டுறாத. அவங்க தான் வீக், உங்க அம்மானால தனியாவே அவங்களால பாத்துக்கிற திறமை இருக்குது அவங்களுக்கு. இந்த அம்மா வீக்கா இருக்காங்க. அவங்க வீக்குன்றதான் நாங்க பானுவை புடிச்சு வச்சு இத அட்வைஸ் பண்றதுக்கு தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். இவங்க என்னடான்னா இவங்களுக்கு தான் அவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணுச்சா? ஆபரேஷன் யாரு? அது என் நாத்தனார் மேடம். அப்படியா? வாங்க. போயிட்டு என்ன பேருமா? இம்ரானா. ட்ரெஸ் அப்படியே பயங்கரமா இருக்கே, அடேங்கப்பா. உங்க பேர் என்னடா? அப்துல். என்ன படிக்கிறீங்கப்பா? 3rd ஸ்டாண்டர்ட். நீங்க என்னமா படிக்கிறீங்க? வாங்க வாங்க. உங்க தம்பியா? சரி சரி, வாங்க உட்காருங்க. உங்களை எல்லார்த்தையும், இது யாரு? இன்னொரு குட்டி இருக்கு. அது என் தம்பி. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க வாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாமா? இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இணைஞ்சிருக்க இந்த குடும்பம் இனிமேல் மென்மேலும் இவங்களுடைய அன்பு இருக்கணும். இனிமே எந்த விதமான பிரச்சனையும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஷானாஸ் தான் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிற ஷானாஸுக்கு இன்னும் மன உறுதி வேணும். அழகா 2 குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணி பலம் பலவீனங்களை அறிஞ்சு வாழக்கூடிய ஒரு தன்மை அந்த பொண்ணுக்கு வரணும். அதுதான் படிப்பு கொடுக்கறது. கல்வியினுடைய அருமை அதுதான். தன்னம்பிக்கை, பலவீனங்களை, நம்ம பலவீனங்களையும் பலங்களையும் அறிஞ்சுக்கிறதுக்கு தான் கல்வி. அதுபடி நடக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு தான் கல்வி. அந்த அறிவு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும், நிறைவா, மன நிறைவா, மன மகிழ்ச்சியா. இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வதில்